வெல்கம் டு பினூஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் தாங்க பார்க்க போகிறோம். குழந்தைகள்லாம் ஸ்கூல் விட்டு வந்ததுமே அவங்களுக்கு இந்த மாதிரி ராகி வச்சுட்டு ஒரு ஈஸியான ஸ்நாக் ரெசிபி ரெடி பண்ணி கொடுங்க. குழந்தைக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட மெஷர்மெண்ட் கப்பு இல்லைன்னா நீங்கள் ஒரு டம்ளரில் கூட அளவு எடுத்துக்கலாம். நான் எடுக்கிற அதே மாதிரியான மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் நல்லா சூடான தண்ணி ஊற்றிட்டு நம்ம கலந்து விடணும். நல்லா சூடாக இருக்கணுங்க. அந்த தண்ணி ஊற்றி தான் கலந்து விடணும். இப்போது நான் கலந்து விட்டுருக்கிற இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நீங்கள் கலந்து விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து விடுங்க. ஃபுல் தண்ணியும் ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு கை பொறுக்கிற சூடு வந்ததுமே நம்ம கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுவரை இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலாவோ கரண்டியோ வச்சு கலந்து விடுங்க. நாம் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் கடையிலந்தெல்லாம் ஸ்நாக்ஸ் பேக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக வீட்டில் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தா குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ பாருங்கள், கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்துருச்சு. இப்போ நான் கையாலே நல்லா பிசைஞ்சு விடுறேன். நல்லா சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா டைட்டாக இல்லாமல் இந்த மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க. நம்ம கையை வச்சு இந்த மாதிரி அழுத்தும் போது நல்லா சாஃப்டாக இருக்கணும் பாருங்கள். இனி நாம் ஒரு மூடி வச்சுக்கலாம். இந்த சைடு இருக்கட்டும். இனி அடுத்ததாக நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நல்லா வறுத்த வேர்க்கடலையாக எடுத்துக்கோங்க. இனி அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்தா போதும். இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கணுங்க. இனி அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இனி அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க. இனி அடுத்ததாக பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்யப்போ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. இப்போது இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு 2 சுற்று சுற்றினா போதும். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிரும். நல்லா மையாட்ட அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. இப்போ இது இந்த சைடு இருக்கட்டும். இனி அடுத்ததாக நம்ம கொஞ்சம் வாழை இலையெல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம். இந்த மாதிரி கட் பண்ணி பீஸாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் தான் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற அந்த மாவு இருக்கு இல்லையா, இது ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம். இப்போ அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. இனி நாம் இந்த வாழை இலையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாங்க. கொஞ்சம் நெய் எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக தடவி எடுத்துக்கோங்க. இனி நாம் பிசைஞ்சு வச்சுருக்கிற அந்த ராகி மாவு இருக்கு இல்லையா, அதுலேருந்து இந்த மாதிரி ஒரு பால்ஸ் மாதிரி ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. இப்போது ரவுண்ட் ஷேப்பில் வாழை இலையில் வச்சு நல்லா வட்ட ஷேப்பில் நம்ம நல்லா இந்த மாதிரி பரத்தி விட்டுக்கலாம். இனி நல்லா வட்டமான ஷேப்பில் பரத்தி எடுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம பூரணம் வச்சுக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு பூரணம் எடுத்துகிட்டு சென்டரில் வச்சுங்க. சென்டரில் வச்சுட்டு இந்த மாதிரி நீளமாக வச்சு விட்டுக்கோங்க. இனி நம்ம இலையோட அப்படியே அந்த ராகி மாவை மடக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அதே மாதிரி அந்த இலையிலே வச்சுட்டு மறுபடியும் இந்த மாதிரி திருப்பி விடுங்க. அவ்வளோதாங்க. இனி நாம் இலையை வச்சுட்டு அப்படியே சுற்றி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வாழை இலை எடுத்துகிட்டு கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பால்ஸ் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க. அதை இலையில வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இனி அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பூரணத்தை இந்த மாதிரி வச்சு விட்டுக்கோங்க. இனி வாழை இலையை வச்சு நல்லா இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக மறுபடியும் அதே மாதிரி ஒரு தடவை மடக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இனி அந்த வாழை இலையை வச்சுட்டே நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது எல்லாத்தையுமே இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இனி இதை நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் ஸ்டீம் பண்ணி வைக்கிறேங்க.
இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற எல்லா வாழை இலையுமே இந்த ஸ்டீமரில் வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே இதில் வச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நம்ம வெயிட் பண்ணணுங்க. அப்போது இது நல்லா வெந்து வர வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணால் போதும். இது எல்லாமே நல்லா வெந்து வந்துடுங்க. இப்போது 1/4 மணி நேரம் கழிஞ்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்ல சூப்பரான வாசத்தில் நல்ல சூப்பரான ராகி ஸ்நாக்ஸ் இங்கே ரெடி ஆயிடுச்சுங்க. இனி நாம் இந்த ஸ்டீமர்லேருந்து இந்த வாழை இலை எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். பாருங்கள், நல்லா சூடாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம இந்த இலையிலேருந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சூடாக இருக்கும்போது ஓப்பன் பண்ணவே முடியாதுங்க, கை நல்லா சுட்டுரும். கொஞ்சமாக சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ நாம் ஒன்று எடுத்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸுங்க. குழந்தைக்கு ஸ்கூல் விட்டு வந்தால் இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் எல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இப்போ நான் ஒன்று பாருங்கள் எடுத்து கட் பண்ணி காட்டுறேன். உள்ளே பார்த்திங்கன்னா பூர்ணமெல்லாம் எல்லாம் நல்லா வெந்து சூப்பர் டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கும் ரொம்ப நல்லா பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லா பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பினூஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.